ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டிசைன் ஆப்டிடியூடில் ஒன் ஆஃப் த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே இமேஜ் ஓரியன்டான ஒரு டாபிக் தான். லாஸ்ட் டைம் நம்ம டிசைன் ஆப்டிடியூடில் பார்த்த டாபிக் வந்து மிரர் இமேஜஸ். மிரர் இமேஜஸ்னால் என்ன பார்த்தோம்? ஒரு பொருளை கண்ணாடியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து இன்வெர்ட் ஆயிருக்குங்கிறத பார்த்தோமா. அதே மாதிரி இந்த தடவை பார்க்க போகிறது வாட்டர் இமேஜஸ். வாட்டர் இமேஜ்னா என்னன்னா, ஒரு பொருள் தண்ணியில் பார்க்கும்போது அதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வாட்டர் இமேஜ்னு சொல்கிறோம். தண்ணியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? மேலே உள்ளது கீழே தெரியும், கீழே உள்ளது மேலே தெரியும், அப்படி தலைகீழே தெரியுமா? அதுதான் வாட்டர் இமேஜஸ். அது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நமக்கு இந்த டாபிக் கீழே வரப்போகுது. ஒரு பொருளோட இமேஜை தண்ணியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அதுதான் வாட்டர் இமேஜ். அதை வாட்டர் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லலாம். வாட்டர் ரிஃப்ளெக்ஷன்னாலும் வாட்டர் இமேஜ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே என்னென்னா, தண்ணியில் ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது அது என்ன மாதிரி அந்த இமேஜ் இருக்குங்கிறது தான் வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜுக்கும் மிரர் இமேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், வாட்டர் இமேஜில் டாப் அண்ட் பாட்டம் அப்படி மாறி இருக்கும். அதில் நம்ம மிரர் இமேஜில் பார்க்கும்போது அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் மாறும், ஆனால் அதோட டாப் அண்ட் பாட்டம் மாறாதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி வாட்டர் இமேஜில் அதோட டாப்பும் பாட்டமும் தான் அப்படியே இன்வெர்ட் ஆகிடும். அப்சைட் டவுன் வெர்டிக்கலாக இன்வெர்ட் ஆகுறது, டாப்பும் பாட்டமும் அப்படி தலைகீழ மாறிடுறது தான் வாட்டர் இமேஜ். இன்னொன்று நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இதில் ரைட் அண்ட் லெஃப்ட், ரைட்டில் உள்ளது ரைட்லேயே தான் இருக்கும், லெஃப்டில் உள்ளது லெஃப்ட்லேயே தான் இருக்கும், மேலே உள்ளது கீழேயும் கீழே உள்ளது மேலேயும், அப்படி தலைகீழ மட்டும்தான் நமக்கு வாட்டர் இமேஜில் சேஞ்சஸ் இருக்கணும். அதை நம்ம கவனித்து ஆன்சர் சூஸ் பண்ணுறது தான் இந்த டாபிக்ஸ் கீழே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் இமேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரலாம்? இதுவுமே மிரர் இமேஜ் மாதிரி ஒன்று 2 டைமென்ஷன் இமேஜாக இருக்கலாம், இல்லை 3 டைமென்ஷனல் இமேஜாக இருக்கலாம். அதில் நமக்கு ஆன்சர்ஸ் என்ன மாதிரி, எது ரிலேட்டடாக நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா? ஆல்ஃபபெட் ஓரியன்ட், நம்பர் ஓரியன்ட் ஆர் ஃபிகர் ஓரியன்ட் கொஷின்ஸ். வெறும் லெட்டர்ஸ் மட்டும் வச்சும் நமக்கு வாட்டர் இமேஜ் கேட்கலாம், இல்லை நம்பர்ஸ் வச்சு கேட்கலாம், இல்லை நம்பர் அண்ட் லெட்டர்ஸ் கம்பைன் ஆனதும் கேட்கலாம். அது போக இமேஜஸ், ஏதோ ஒரு பொருளையோ ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு டயக்ராமையோ எதையோ ஒன்று கொடுத்து ஃபிகர் ஓரியன்டான வாட்டர் இமேஜும் கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ஃபபெட்ஸோட வாட்டர் இமேஜஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சார்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், எல்லா கேபிட்டல் லெட்டர்ஸோட வாட்டர் இமேஜ் சார்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மிரர் இமேஜில் எப்படி சில லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் அப்படியே இருக்குமோ, சிமிலராகவே இருக்குமோ, மிரர் அண்ட் ஒரிஜினல் இமேஜ் இருக்குமோ, அதே மாதிரி வாட்டர் இமேஜ்லேயுமே சில லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஒரிஜினல் இமேஜ் அண்ட் இட்ஸ் வாட்டர் இமேஜ் ரெண்டுமே சிமிலராகவும் இருக்கும். அது என்னென்னங்கிறத இப்போ இந்த நோட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எக்ஸாம் கொஷின் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அது எதெல்லாம்னு பாருங்கள். பி வந்து ஃபாண்ட் ஸ்டைலை பொறுத்து அப்படியே இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி இருக்கலாம். சில ஃபாண்ட் ஸ்டைல்ஸில் மேலே உள்ளது மேலே கொஞ்சம் சின்னதாக கொடுத்து கீழே பெருசாகவும் இருக்கலாம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட வாட்டர் இமேஜ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் மேலே கீழே ரெண்டுமே ஒன்று போல் இருக்கிற மாதிரியான ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ பியோட வாட்டர் இமேஜ் சிமிலராக இருக்கிறது வந்து ஃபாண்ட் ஸ்டைலை பொறுத்தது தான். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் பியோட வாட்டர் இமேஜ் சிமிலராக இருக்கலாம், சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோடு இருக்கலாம். அது போக எதெல்லாம் அப்படியே இருக்குன்னு பாருங்கள். இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சி ஒரே மாதிரி தான் இருக்குது, டி, இ, ஹெச், ஐ, கேவுமே சம் ஃபாண்ட் ஸ்டைல்ஸில் சிமிலராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் எல்லா ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்லேயும் அது சிமிலராக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சம் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் இப்படி டைரெக்டாக இப்படியே ஈவனாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி இருந்ததுன்னா அதில் சம்டைம்ஸ் நமக்கு பி மாதிரி கேவோட வாட்டர் இமேஜும் சிமிலராக இருக்கலாம். ஓகே, அது இல்லாமல் கண்டிப்பாக வாட்டர் இமேஜ் சிமிலராக இருக்குங்கிறத மட்டும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓ அண்ட் எக்ஸ் இது எல்லாமே எல்லா ஃபாண்ட் ஸ்டைல்ஸ்லையுமே அதோட வாட்டர் இமேஜ் சிமிலராக தான் இருக்க போகுது.
பி அண்ட் கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட் ஸ்டைல்ஸை பொறுத்து சம்டைம்ஸ் அது அப்படியே சிமிலராக இருக்கலாம், சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸோடு இருக்கலாம். மற்ற எல்லா லெட்டர்ஸும் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஏ அப்படி மேலே கீழே எல்லாமே டாப் அண்ட் பாட்டம் தான் ரிவர்ஸ் ஆகணுமே தவிர ரைட் அண்ட் லெஃப்ட் ரிவர்ஸ் ஆகக்கூடாது. நமக்கு அதில் மாதிரியே இதுலேயுமே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டை டிஃபர் பண்ணியும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸோட எல்லா வாட்டர் இமேஜும் இதுதான். அதில் இந்த மேலே சொல்லியிருக்கிற இந்த லெட்டர்ஸ் எல்லாமே எப்போவுமே வாட்டர் இமேஜாக இருந்தாலும் அது ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் ஆன்சர் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. நெக்ஸ்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸோட தான் பார்க்கலாம். ஸ்மால் லெட்டர்ஸில் பாருங்கள், எதெல்லாம் அப்படியே ஐடென்டிக்கலாக மேலே வாட்டர் இமேஜ் அண்ட் இட்ஸ் ஒரிஜினல் இமேஜ் ரெண்டுமே சிமிலராக இருக்குன்னா இதில் ரொம்ப ஃபியூ தான். சி, எல், ஓ அண்ட் எக்ஸ். இந்த 4 லெட்டர்ஸ் மட்டும்தான். ஸ்மால் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா வாட்டர் இமேஜ் அண்ட் ஒரிஜினல் இமேஜ் ரெண்டுமே சிமிலராக அப்படியே இருக்க போது எந்த சேஞ்சஸும் இல்லாமல். ஓகேவா? அதே மாதிரி சில லெட்டர்ஸோட வாட்டர் இமேஜ் இன்னொரு லெட்டர் மாதிரியும் சில இடங்கள்ல இருக்கும். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பி பாருங்க, பியோட வாட்டர் இமேஜ் உங்களுக்கு கியூ மாதிரி இருக்கா? பியோட வாட்டர் இமேஜ் கியூ மாதிரி இருக்கும். அதே மாதிரி டியோட வாட்டர் இமேஜ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டி அண்ட் கியூவோட வாட்டர் இமேஜ் பாருங்க, உங்களுக்கு பியோடது பியோட வாட்டர் இமேஜ் பி மாதிரியும் டியோட வாட்டர் இமேஜ் கியூ மாதிரியும் இருக்குது. அப்படியே ரோல் ரிவர்ஸாக பியோடது பி மாதிரியும் கியூவோடது டி மாதிரியும் இருக்கும். ஸோ இதுலேயும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஒரு ஆல்ஃபபெட்டோட வாட்டர் இமேஜ் வேற ஒரு லெட்டர் மாதிரி தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான இதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். பியோட வாட்டர் இமேஜ் பியோட வாட்டர் இமேஜ் பி. ஸோ இதையும் கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம கரெக்டாக எழுதணும். அண்ட் ஆல்சோ இங்கே எஃப் அண்ட் டீயும் பாருங்கள் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். எஃப்ஓடது டி மாதிரி கொஞ்சம், ஆல்சோ டீயோடது கொஞ்சம் எஃப் மாதிரியும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் இமேஜஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட எக்ஸாம் ஆன்சர்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணணுன்னா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா லெட்டர்ஸோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்குங்கிறத நோட் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் அட்லீஸ்ட் எதெல்லாம் சிமிலராக இருக்குங்கிறத மட்டுமாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் சால்வ் பண்ணும்போதோ இல்லை ஒர்க் ஷீட்ஸ் ரிவைஸ் பண்ணும்போதோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸை வச்சு நீங்கள் ஆன்சர்ஸை ஃபைனலைஸ் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸோட வாட்டர் இமேஜ் சார்ட் இங்கே கீழே கொடுத்துருக்கு. இதுலேயும் வெரி ஃபியூ நமக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். 0 எதெல்லாம் சிமிலராக இருக்கும் அப்படின்னா 0, 3யுமே ஃபாண்ட் ஸ்டைல்ஸை பொறுத்து மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ் கொஞ்சம் சிமிலராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் 8 இந்த 3மே சிமிலராக இருக்கும். மற்றது எல்லாமே மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ் அண்ட் ஒரிஜினல் இமேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க.
நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸை பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ், ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் அண்ட் நம்பர்ஸ், இந்த மூணோட சார்ட், வாட்டர் இமேஜ் சார்ட் பார்த்துட்டோம். நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக இருக்கும் நமக்கு. ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தால் என்ன சொல்லியிருக்காங்க? ஐடென்டிஃபை த வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிவன் வேர்ட் ஃபேமிலி. ஃபேமிலிங்கிற வேர்டோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம அதில் மிரர் இமேஜில் என்ன பார்த்தோம்? ஒரு ஃபாண்ட்ஸ் அப்படி நம்ம ஆல்ஃபபெட்ஸோ நம்பர்ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா அது லெஃப்ட் அண்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் ஆகுறதுனால ஃபஸ்ட்டில் இருக்கிற லெட்டர் லாஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டில் உள்ள லெட்டர் ஃபஸ்ட்டுக்குமே மாறும். ஏன்னா அது அப்படி ரைட் அண்ட் லெஃப்ட்டு இன்டர்சேஞ்ச் ஆகுறதுனால. ஆனால் இங்கே அந்த ஆர்டர் ஆஃப் லெட்டர்ஸ் மாறாது, அப்படியே தான் இருக்கும். இன்ஸ்டெட் அதோட டாப் அண்ட் பாட்டம் மட்டும் மாறி நமக்கு ஆர்டர் எங்கேயும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இல்லையா? அப்போது நம்ம வாட்டர் இமேஜ்னு வரும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்போவுமே அந்த ஃபிகரோட டாப் அண்ட் பாட்டம் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்போவுமே ரிமைன்ஸ் த சேம், அப்படியே தான் இருக்கும், மாறாது. மிரர் இமேஜுக்கும் வாட்டர் இமேஜுக்கும் உள்ள டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இதுதான். நமக்கு அவங்க கொடுக்குற எக்ஸாமில் கொடுக்குற எக்ஸாமோ கொஷின்ஸோ எதுலனாலும் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் அவங்க இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட கன்ஃபியூஷன் மோஸ்ட்லி வாட்டர் இமேஜில் கொஷின் கேட்குறாங்கன்னா மிரர் இமேஜோடதும் சிலது ஆப்ஷன்ஸில் கலந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மிரர் இமேஜ் கேட்டாலுமே வாட்டர் இமேஜோ அங்கங்கே கொடுத்தும் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம அப்போவே சொன்னது மாதிரி லெட்டரோட ஆர்டர்ஸ் எங்கேயும் மாற போகிறது இல்லை, அப்படியே தான் இருக்க போகுது. அதில் மாறும், இதில் மாறாது. ஆர்டர் ஃபஸ்ட்டில் உள்ளது ஃபஸ்ட்டில் தான் இருக்கும், லாஸ்ட்டில் உள்ளது ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ எஃப் தான் ஃபஸ்ட் லெட்டராக இருக்கணும், ஒய்யோட வாட்டர் இமேஜ் தான் லாஸ்ட்டாக இருக்கணும். இது 4 ஆப்ஷன்ஸ்லேயுமே இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அது எதுவுமே இப்போ மாறலை. அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்? இண்டிவிஜுவல் லெட்டர்ஸை வச்சு நம்ம அதோட வாட்டர் இமேஜ் சரியாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் இமேஜ் எடுத்து பார்த்தோம்னா எஃப்போட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கணும்? எஃப் இப்படி இருக்குன்னா அதோட வாட்டர் இமேஜ் இப்படி தான் இருந்திருக்கணுமா? மீன்ஸ் இது வந்து நமக்கு அப்படியே ரைட் சைட் பார்த்து தான் இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் ஏல பாருங்கள், எஃப்போட வாட்டர் இமேஜ் ரைட் அண்ட் லெஃப்ட்டும், டாப் அண்ட் பாட்டமும் இன்வெர்ட் பண்ணி ரைட் அண்ட் லெஃப்ட்டுமே அவங்க இன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஆப்ஷன் ஆன்சராக இருக்க முடியாது. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா எஃப், ஏஎம் எல்லாமே சரியாக வந்துட்டே இருக்குது. அண்ட் எல்லோடது பாருங்கள், நமக்கு எல்லோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கணும்? இப்படி இருந்திருக்கணும். மீன்ஸ் இந்த ரைட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் தான் இருக்கணும், லெஃப்ட் சைடில் போகக்கூடாது, டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் மாறணும். ஆனால் ஆப்ஷன் பியில் பாருங்கள், எல்லோடது தப்பாக இருக்குது. எல் கரெக்ட் வாட்டர் இமேஜ் கொடுக்காம விட்டுருக்காங்களா? அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் பொசிஷனே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் பியுமே ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் சி எடுத்துக்கிட்டோன்னா இதுலேயும் எல் தப்பாக இருக்குது. ஆல்சோ எம்மும் பாருங்கள் ஒரிஜினல் இமேஜை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து லாஸ்ட்டில் உள்ள எல்லா லெட்டர்ஸையும் பார்த்தோன்னா எஃப்ஏஎம் ஐஎல்ஒய் எல்லாமே சரியாக கொடுத்துருக்காங்க. அதோட வாட்டர் இமேஜஸ் எல்லா ஃபாண்ட்ஸோட வாட்டர் இமேஜுமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இங்கே ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். எப்போவுமே மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் பார்க்கும்போது பார்க்க எல்லாமே ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு லெட்டரை சின்னதாக நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஃபாண்ட்ஸை இல்லை இமேஜஸில் ஏதோ ஒரு சின்ன பார்ட்டை கூட அவங்க சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் வச்சு கூட நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்று கரெக்ட் ஆன்சர்னு நம்ம ஒரு ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டாலும் மற்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே தப்பாக தான் இருக்கா, அதில் இந்த ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கா, இதுதான் சரியாக இருக்காங்கிறத ஒரு தடவை எல்லா ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சருக்கு ஃபைனலைஸ் பண்ணிங்கன்னா
எப்போவுமே ஆன்சர் தப்பாகாது. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறது இதுதான். பார்த்தோன்னே நமக்கு அது கரெக்டுன்னு தோணுனோடனே நம்ம ஆன்சர் செக் பண்ணிவிட்டு அடுத்ததை பார்க்காம விட்டுறக்கூடாது. எல்லா ஆப்ஷன்ஸையுமே ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணி அது கரெக்ட் நம்ம எடுத்துருக்கிறது தான் கரெக்ட் ஆன்சராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைனல் ஆன்சரை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு இமேஜ் ஓரியன்டான ஒரு எக்ஸாம்பிள். இதில் என்ன மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, சம் ஷேப்ஸை வச்சு ஒரு இமேஜை கொடுத்துருக்காங்க. அதோட வாட்டர் இமேஜ் என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். கீழே அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, வாட்டர் இங்கே தான் இருக்குன்னு நம்மளை அசியூம் பண்ணிக்க சொல்லி, அலாங் XYல வாட்டர் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லா தடவையும் கொடுப்பாங்களான்னா நமக்கு அது கன்ஃபார்ம் இல்லை. சம்டைம்ஸ் அதை சொல்லலாம், சம்டைம்ஸ் சொல்லாமல் இருக்கலாம். சொல்லலை அப்படின்னா நமக்கு எப்போவுமே வாட்டர் கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம இமேஜின் பண்ணிப்போம். ஒரு பொருளுக்கு கீழே தான் வாட்டர் இருக்கும், அதுக்கு கீழே தான் நம்மளோட வாட்டர் இமேஜ் இருக்க போகுது. அதனால் எப்போவுமே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதுபடி ஆன்சர் பண்ணலாம். அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா கொடுத்துருக்கிற இமேஜுக்கு கீழே தான் வாட்டர் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணி தான் நம்மளோட வாட்டர் இமேஜை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட ஆன்சர்ஸ் பார்க்க போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு பேர்டோட ஃபேஸ் மாதிரி இதில் நமக்கு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போது பீக் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும், பீக் மாதிரி இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் ஷேப் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். டாப் அண்ட் பாட்டம் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கணும். அப்படி பார்த்த உடனே நம்ம எதை ரிஜெக்ட் பண்ணிடலாம், எந்த ஆப்ஷன்ஸை, ஆப்ஷன் பி அண்ட் டியை ரிஜெக்ட் பண்ணிடலாமா? ஏன்னா அது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. பாட்டம் அண்ட் டாப் இன்டர்சேஞ்ச் ஆனாலும் இந்த பீக் நமக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும், ஆனால் ரெண்டுலேயுமே ரைட் சைடில் இருக்குது. ஸோ இம்மீடியட்டாகவே நம்ம பார்த்த உடனேயே இந்த 2 ஆப்ஷன்ஸ் ஆன்சராக இருக்க முடியாதுன்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற ஏ அண்டு சி ஆப்ஷன்ஸை இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோன்னா எதெல்லாம் சரியாக இருக்குது, நமக்கு இந்த பீக் லெஃப்ட் சைடில் இருக்கிறது, சர்க்கிள் மேலே கீழே மாறினது எல்லாமே சரியாக இருக்குது. எக்ஸப்ட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஸ்மால் சர்க்கிள் ஒன்று இருக்கா, சர்க்கிள்குள்ளே ஐபால் மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு ஒரிஜினல் இமேஜில் டாப் சைடில் அந்த சர்க்கிளில் டாப் ரைட்டில் இருக்குது. அப்போது டாப் ரைட்டில் உள்ளது அப்படியே நமக்கு வாட்டர் இமேஜாக மாறணும்னா ரைட்டுங்கிறது ரைட் சைடாக தான் இருக்கும், ஆனால் பாட்டம் ரைட்டில் மாறி இருக்கணுமா? அந்த டிஃப்ரென்ஸ் இந்த 2ல் பாருங்கள். ஏல பாட்டம் ரைட்டில் சரியாக இருக்குது, ஆனால் சியில் பாட்டம் ரைட்டில் இல்லாமல் அந்த சர்க்கிள்கே டாப் சைடில் போய் போட்டிருக்காங்க. ஸோ அப்போது இது ஆன்சர் இல்லை, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இமேஜஸ் இந்த ஆனால் நமக்கு ஏ அண்டு சி பார்த்த உடனே இமீடியட்டாக பார்த்த உடனே டக்குன்னு நம்ம எதுன்னு தெரியாமல் தெரியாத பட்சத்தில் ஒவ்வொரு இமேஜை, ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் இமேஜை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸை வச்சு நம்மளால் கரெக்டான வாட்டர் இமேஜை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கிளியர் தானே? ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கிற காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸோட கரெக்ட் வாட்டர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தான் நம்மளோட வாட்டர் இமேஜ்னால் நம்ம அப்போவுமே பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் லெட்டரில் சிமிலராக வாட்டர் இமேஜ் எந்த சேஞ்சும் இல்லாமல் இருக்கிறதுல டியும் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது டி வாட்டர் இமேஜில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டில் டி, லாஸ்ட்டில் 4ஓடது தான் இருந்திருக்கணும். அப்படி பார்த்தாலே அதுலேயே நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இங்கே ரிஜெக்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு டியை மட்டும் வச்சு பார்க்கும்போதே ஆப்ஷன் பியும் நமக்கு வராது, ஆப்ஷன் டியும் வராது. ஏன்னா ரெண்டுலேயுமே மிரர் இமேஜ் ஆஃப் வாட்டராக நமக்கு அதை டியாக கொடுத்துருக்காங்க, வாட்டர் இமேஜாக கொடுக்கல. வாட்டர் இமேஜில் டி வந்து சிமிலராகவே தான் இருக்கும். ஸோ இந்த 2 இமேஜஸ் இல்லை. ரிமைனிங் இருக்கிற ஏ அண்டு சியில் எது கரெக்டான வாட்டர் இமேஜ்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டோன்னா டி சரியாக தான் இருக்குது.
6ஓட வாட்டர் இமேஜ் சரியாக இருக்குது. இசட் அந்த ஜெட்டோட வாட்டர் இமேஜ் பாருங்கள். ஆக்சுவல் அப்படியே மாற்றாமல் ஆக்சுவல் ஆல்ஃபபெட்டை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஜெட்டோட வாட்டர் இமேஜ் இப்படி இருக்கணும் இல்லையா, அது இங்கே மிஸ் ஆகுது. ஸோ ரிமைனிங் இருக்கிற மற்றதெல்லாம் சரியாக கொடுத்துட்டாங்க. பட் இந்த இசட்டை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர் இல்லை. ஆப்ஷன் சியில் அது சரியாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா இது ஆன்சர் சரியாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான வாட்டர் இமேஜ். ஓகே, வெறும் நார்மல் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும்தான் வச்சு வாட்டர் இமேஜ் கேட்பாங்கன்னு இல்லை, கிளாக்கை வச்சும் நமக்கு வாட்டர் இமேஜ் கேட்குறாங்க. அப்போ கிளாக்கோட வாட்டர் இமேஜ் கேட்குறாங்கன்னா, ஓகே கொடுத்துருக்குற இந்த இமேஜ் பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு கொடுத்துருக்குற டைம் வந்து அப்ராக்சிமேட்லி 4:49 மாதிரி இருக்குது. இதோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும், அப்படியே அந்த கிளாக்கை டாப் பாட்டமை இன்வெர்ட் பண்ணுற மாதிரி போட்டோன்னா நம்மளோட வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிளாக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட வாட்டர் இமேஜ் என்னவா இருக்குது, சம் 141 மாதிரி இருக்கா. ஸோ வாட்டர் இமேஜ் ஆஃப் கிளாக் வித் த டைம் 4:49 இஸ் 141. ஸோ இந்த டாப்பில் இதை அப்படியே அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்டை வச்சு ரைட் அண்ட் லெஃப்ட் எங்கேயுமே மாறாமல் அவர் ஹேண்டு இங்கே கீழே இருக்கும்போது ரைட் சைடில் கீழே இருக்குன்னா அப்படியே நமக்கு வாட்டர் இமேஜாக மாறும்போது அவர் ஹேண்டு டாப் சைடில் டாப் அண்ட் ரைட் சைடில் இருக்கணும். அதே மாதிரி மினிட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டோன்னா டாப்பில் லெஃப்ட் சைடை பார்த்துருக்கணும், ஆனால் அதுவே இங்கே பாட்டமில் லெஃப்ட் சைடை பார்த்துருக்கு. ஸோ அதை கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணோன்னா நம்மளோட வாட்டர் இமேஜ் ஆஃப் டைம் 4:49 இஸ் 141. ஸோ வாட்டர் இமேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிரர் இமேஜில் பார்த்த மாதிரி ஒரு வாட்டர் இமேஜை கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த ஆப்ஜெக்ட்ஸ் பாட்டம் பிகம்ஸ் இட்ஸ் டாப் அண்ட் இட்ஸ் டாப் பிகம் பாட்டம். டாப்பில் உள்ளது பாட்டமுக்கும் பாட்டமில் உள்ளது டாப்புக்கும் போகும். ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நோ சேஞ்ச் இன் த ஆப்ஜெக்ட்ஸ் லெஃப்ட் ஆர் ரைட் சைட்ஸ். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். அடுத்தது த லெட்டர்ஸ் விச் ஹாவ் த சேம் வாட்டர் இமேஜஸ் ஆர், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் CDEHIKO அண்ட் எக்ஸ். அப்புறம் இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் CLOX. இந்த பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக வாட்டர் இமேஜ் கால்குலேட் பண்ணும்போது பார்க்க வேண்டியது. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட்டர் இமேஜ் தட் ஆர் ஐடென்டிக்கல் டு த வேர்ட் இட் செல்ஃப். வேர்டாகவே அஸ் அ ஹோல் வேர்டாகவே வாட்டர் இமேஜ் அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த வாட்டர் இமேஜில் எந்த சேஞ்சஸும் இருக்காதுன்னு சொன்ன லெட்டர்ஸை வச்சு தான் இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம கிளாக் பார்த்தோம் இல்லையா, கிளாக்கோட வாட்டர் இமேஜ் பார்த்தோம் இல்லையா, அதுக்குமே சம் ட்ரிக். நம்ம லாஸ்ட் டைம் மிரர் இமேஜ்லேயுமே டைரெக்டாக நமக்கு பார்த்தா வாட்டர் இமேஜ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ அதை ஈஸியாக எந்த ட்ரிக்கை வச்சு நம்ம சால்வ் பண்ணலான்னு நம்ம 2 ரூல் வச்சு பார்த்தோம். அதே மாதிரி வாட்டர் இமேஜுக்குமே நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, கிளாக் அப்படி போட்டு பார்க்குறது சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்கள். இஃப் த மினிட்ஸ் இன் த கிவன் டைம் ஆர் லெஸ் தென் 30 தென் சப்ராக்ட் த டைம் ஃப்ரம் 1830. இஃப் த மினிட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 30 இருந்ததுன்னா நம்ம ஆக்சுவலாக நமக்கு இருக்கிற டைமை 1790 வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணோன்னா நமக்கு கரெக்டான வாட்டர் இமேஜ் ஆன்சர் கிடச்சிரும். ஒரு கிளாக் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கிளாக்கை நமக்கு
வாட்டர் இமேஜாக மாற்றும் போது ஏதோ ஒரு கன்ஃபியூசன், நான் 1 2 அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுறேன், அந்த அவர் ஹேண்ட் இருக்கிற இடத்த வச்சு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஈஸி ட்ரிக் டு சால்வ் வாட்டர் இமேஜ் ஆஃப் கிளாக் அப்படின்னா 30க்கு கம்மியாக இருந்ததுன்னா 1830 வச்சு சப்ராக்ட் பண்ணணும், 30க்கு அதிகமாக இருந்ததுன்னா 1920 வச்சு சப்ராக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 4:20ங்கிற டைம் கொடுத்துருக்காங்களா, அப்போ 4:20 இருந்ததுன்னா அதோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும், 20 மினிட் வந்து 30யை விட கம்மியாக இருக்குது. அப்போ அதை நான் என்ன பண்ணுவேன், 1830லேருந்து ஆக்சுவல் டைமை நான் சப்ராக்ட் பண்ணேன்னா இங்கே 10 வந்துடும், 18ல் 4 போச்சுன்னா எனக்கு 14. இது 14ங்கிறது நமக்கு 24 hour கணக்குக்கு வருது. அப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம 12 hours மாற்றும் போது 2:10. அப்போ 2:10 இருக்கிற மாதிரி நம்மளோட கிளாக்கில் அந்த டைமை போடுற மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா புரியும். சம் 4:20னா அவர் ஹேண்ட் 4க்கு கொஞ்சம் கீழே இருக்கும் அவர் ஹேண்டு. ஆல்சோ 20யை நோக்கி இருக்குமா, இப்படி இருக்கிறது அப்படியே வாட்டர் இமேஜாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்கே 2:10க்கு இருக்கிற மாதிரி வந்துருமா வாட்டர் இமேஜில். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தாலுமே இது அப்படியே தான் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிக்ஸை. ஓகே, சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இங்கே கொஷினில் என்ன இருக்குது பாருங்கள், வே 139 வின் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்து இதோட வாட்டர் இமேஜ் எது கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சொன்னது மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் இன்டர்சேஞ்ச் ஆகாது. டபிள்யூவோட தான் ஃபஸ்ட்டு இருக்கும், என்னு தான் லாஸ்ட் இருக்கும். இந்த ஆர்டர் எப்போவுமே மாற போகிறதில்ல. அப்போ அதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸும் நமக்கு ரிஜெக்ட் ஆகிடுதா, இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸும் ரிஜெக்ட் ஆகிடும், ஆப்ஷன்ஸும் ரிஜெக்ட் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற 3rd and 4th ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். 3rd and 4th C-D ஆப்ஷன்ஸை நம்ம அடுத்து செக் பண்ண போனோம் அப்படின்னா எதில் நமக்கு மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 139 வாட்டர் இமேஜ் எங்கே சரியாக இருக்குது, இந்த ஆப்ஷன் டியில் பாருங்கள் 9 வாட்டர் இமேஜ் இப்படி இருந்திருக்கணும். ஆனால் இங்கே 6 அப்படியே ரோல் ரிவர்ஸாக லெஃப்ட் அண்ட் ரைட்டும் சேர்ந்து இன்டர்சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது ஆப்ஷன் டியில். ஸோ இதை வச்சு மட்டும்தான் நம்மளோட இந்த 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர்னு கண்டுபிடிக்க முடியுது. மற்றது எல்லாமே சரியாக இருக்குது. இந்த ஒரு லெட்டர் மட்டும், இந்த ஒரு நம்பர் மட்டும் நமக்கு
வாட்டர் இமேஜ் சரியாக இல்லை ஆப்ஷன் டியில். ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோட் அப்படிங்கிற வேர்டோட வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. அதில் ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நோட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்கள் டபிள்யூவோட ஆக்சுவல் இமேஜ் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்ற எல்லாத்துலேயும் டபிள்யூ சரியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெட்டராக நம்ம செக் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா ஆப்ஷன் டியில் பாருங்கள் ஈயோட வாட்டர் இமேஜ் வந்து தப்பாக இருக்குது. மிரர் இமேஜ் ஆஃப் ஈ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ஆப்ஷன் டியும் நமக்கு ஆன்சராக இருக்க முடியாது. அடுத்தது ஆர் பாருங்கள் டாப் அண்ட் பாட்டம் இன்டர்சேஞ்ச் ஆகாமல் நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட், அதுவும் வாட்டர் இமேஜாக இல்லாமல் மிரர் இமேஜாக மாறி இருக்கு. ஸோ இதுவும் எடுத்துக்க முடியாது. ஆல்சோ ஆப்ஷன் பியில் மட்டும்தான் எல்லா ஃபாண்ட்ஸும் எல்லா லெட்டர்ஸுமே சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் எது சரியாக இருக்கும்னு பாருங்கள். நைன் 6 FSH 52ன்னு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதோட வாட்டர் இமேஜ் எதுங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதில் எது தப்பாக இருக்குது எது சரியாக இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே 9ஓட மிரர் இமேஜ் இங்கே வாட்டர் இமேஜ் இங்கே சரியாக கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ரிமைனிங்கில் மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே 6 and 9 இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வாட்டர் இமேஜ் அப்படி இருக்காது. டாப் அண்ட் பாட்டம் இன்டர்சேஞ்ச் ஆகுமே தவிர 6ஓட மிரர் இமேஜ் நமக்கு 9ஆலாம் இருக்காது. மீன்ஸ் இப்படி தான் இருக்கும். 9ஏ நமக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் இன்டர்சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டுமே 6 and 9 அப்படியே இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் பி அண்டு சியுமே நமக்கு வராது. ஸோ டைரெக்டாக நமக்கு ஆன்சர் டியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே எல்லாமே சரியாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிடணும். ஸோ 9 6 எஃப்ஓடது எஸ், ஹெச்சில் எந்த சேஞ்சும் இருக்க போகிறது இல்லை. ரிமைனிங் இருக்கிற 5 and 2. ஸோ இப்படி எல்லா ஃபாண்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸுமே இங்கே மிரர் இமேஜ் சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ இது காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இமேஜ் ஓரியன்டான வாட்டர் இமேஜ் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெக்ஸகன் மேலே ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே ஹெக்ஸகனில் எஸ் அண்ட் டி இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்டில் 0 and +ங்கிற சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது அதை வச்சு பார்க்கும்போது நம்மளோட எல்லாமே என்ன இருக்கணும், இந்த ஹெக்ஸகன் மேலே இருக்கணும், ட்ரையாங்கிள் கீழே இருக்கணும். ஹெக்ஸகன் நமக்கு இன்வெர்ட் ஆனாலுமே பெருசாக தெரிய போகிறதில்ல. ஆனால் ட்ரையாங்கிள் தலைகீழ இருக்கிற ட்ரையாங்கிள் நமக்கு நேராக இருக்கணும். அது எல்லாத்துலேயுமே சரியாக தான் இருக்குது. எல்லா ஆப்ஷன்ஸ்லையுமே ஹெக்ஸகன் அண்ட் ட்ரையாங்கிள்ஸை வச்சு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அது போக நமக்கு என்ன தெரியும், ரைட் அண்ட் லெஃப்ட் இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்க கூடாது, டாப் அண்ட் பாட்டம் மாறி இருக்கணும்னு இருக்கா. அப்போது எப்போவுமே ரைட்டில் 0 தான் இருக்கணும்,
லெஃப்டில் 0 தான் இருக்கணும், ரைட்டில் ப்ளஸ் தான் இருக்கணும். அது அப்படி அந்த ஆப்ஷன்ஸை அடுத்து நம்ம வச்சு செக் பண்ண போனாலே நமக்கு ஆப்ஷன் பி அண்டு சி நமக்கு மாறிடும். ஏன்னா இங்கே ரைட்டில் ப்ளஸ்ஸும் ரைட்டில் இருக்க வேண்டிய ப்ளஸ் இங்கே லெஃப்டில் இருக்குது. ஸோ பி அண்டு சி வராது, ரிமைனிங் இருக்கிற ஏ அண்டு டியில் தான் நம்ம பார்க்கணும். ஏ அண்டு டியில் அந்த ரெண்டுமே சரியாக இருக்குது. 0 அண்டு ப்ளஸ்ஸோட பொசிஷன்ஸ் எங்கேயும் மாறலை, மற்ற எல்லாமே சரியாக இருக்குது. அப்போ வேறு என்ன நமக்கு வேறு எதை வச்சு நம்ம செக் பண்ணலாம்? ஒரிஜினல் இமேஜில் கொடுத்துருக்கிற எஸ் அண்டு டீயை வச்சு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ எஸ் கீழேயும் டி மேலேயும் இருக்கணும், அதுவும் சரியாக இருக்குது. ஆல்சோ அதோட வாட்டர் இமேஜஸ் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டோன்னா டி அப்படியே இருக்குது, வாட்டர் இமேஜ் ஆஃப் டி கொடுக்காம ஆக்சுவல் டீயை அப்படியே கொடுத்துட்டாங்க. வாட்டர் இமேஜ் இப்படி இருந்திருக்கணும் இல்லையா, ஆனால் இங்கே ஏல அப்படி இல்லாமல் இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இதில் எல்லாமே சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் வாட்டர் இமேஜ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கியூப்ஸை அரேஞ்ச் பண்ணி அதோட வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. எது இதோட வாட்டர் இமேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்மெட் ஆஃப் கியூப், ஃபஸ்ட்டு இந்த கியூபோட ஃபார்மெட்டு வாட்டர் இமேஜ் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டணும். அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்குற இந்த டாட்ஸ், அந்த நம்பர்ஸ் இருக்கிற அந்த டாட்ஸை வச்சு நம்ம செக் பண்ணலாம். அப்படி பார்த்தாலே நமக்கு ஏ அண்டு பியில் ஆப்ஷனில் பாருங்கள், இந்த கியூபோட ஃபார்மெட்டே நமக்கு தப்பாக இருக்குது. ஸோ இங்கே அதோட பாட்டம் தெரியாது, ஆனால் ஏ அண்டு பியில் பாருங்கள் பாட்டம் தெரிகிற மாதிரியான ஃபார்மெட்டில் கியூப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நமக்கு இருக்காது இல்லையா. ஸோ இந்த கியூப்ஸ் இதோட தான் முடிஞ்சிருக்குமே தவிர இந்த பார்ட் நமக்கு வாட்டர் இமேஜாக இருந்தாலும் நமக்கு தெரிகிற மாதிரி இங்கே நமக்கு கொடுக்கல. அப்போ இங்கேயும் இந்த பார்ட்டும் நமக்கு இங்கே தெரியக்கூடாது. ஸோ ஏ அண்டு பி ரெண்டுலேயுமே அது தெரிகிற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ அந்த ரெண்டு ரிஜெக்ட் பண்ணிடலாம். சி அண்டு டியில் அந்த கியூப்ஸோட அடுக்கி இருக்கிற ஃபார்மெட் சரியாக இருக்குது. அப்போது ரிமைனிங் என்ன பார்க்கணும், அந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பொசிஷன்ஸும் இந்த நம்பர்ஸ் டாட்ஸ், நம்பர் ஆஃப் டாட்ஸ் இருக்கிறதுமே அப்படியே அப்சைட் டவுன் கரெக்டாக இன்வெர்ட் ஆயிருக்கா, லெஃப்ட் அண்ட் ரைட் இன்வெர்ட் ஆகாமங்கிறத செக் பண்ணணும். அப்படி பார்த்தோன்னா சி அண்ட் டி எடுத்துக்கிட்டா சியில் பாருங்கள் எல்லாமே சரியாக இருக்குது. அதோட ரைட் அண்ட் லெஃப்ட் பொசிஷன்ஸ் எதுவுமே மாறாமல் இங்கே 6 1 இருக்குது. அகைன் இங்கே அதே மாதிரி ரைட்லேருந்து போனால் 6 அண்ட் இங்கே 2 இருக்குது. அதே ஃபார்மெட்லேயே இங்கேயும் இருக்கா, 6 1 6 அண்ட் 2ன்னு ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டோன்னா இது அப்படியே ரோல் ரிவர்ஸ் ஆகிருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட்டும் சேர்ந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அது இருக்கக்கூடாது இல்லையா. அப்போது ஆப்ஷன் சி தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா இதுவும் ஒரு இமேஜ் ஓரியன்டான எக்ஸாம்பிள் தான். இதில் வாட்டர் இமேஜ் கேட்டிருக்காங்க. இதோட டாப் ரைட் அண்ட் லெஃப்ட் இன்டர்சேஞ்ச் ஆகாமல் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிற மாதிரி பார்க்கணும். ஸோ அதை வச்சு பார்த்தாலே இங்கே டாப் லெஃப்டில் இருக்கிற இது அகெயின் லெஃப்ட் சைடே தான் இருக்கணும். அது ஆப்ஷன் சியில் நமக்கு மிஸ் ஆகிடுது. அடுத்து இந்த ஆர்டர், இந்த ஃபார்மெட் ஆப்ஷன் ஏல பாருங்கள், இந்த லைன்ஸ் ஒன்றும் ஃபார்மெட்லாம் மாற போகிறதில்ல, அதோட இடம்லாம் மாறாது. அந்த லைனோட அரேஞ்ச்மெண்ட்ஸே ஆப்ஷன் ஏல தப்பாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல லைன் வரவே வராது, இங்கே வர வேண்டியது அந்த ஃபார்மெட் வச்சு பார்த்தா அப்போ இங்கே வரவே இல்லை. ஸோ அந்த ஆன்சருமே நமக்கு தப்பான இடத்துல அந்த லைன் கொடுத்துருக்கிறதுனால ஆப்ஷன் ஏவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி அண்டு டி எடுத்து பார்த்தோன்னா இந்த லைன் இப்படி இருக்கிறது நமக்கு வாட்டர் இமேஜில் வரும்போது இப்படி தான் இருக்கணுமே தவிர அதே மாதிரி அதே ஃபார்மெட்டில் ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்காது. பொசிஷன் இடம் மட்டும் டாப் அண்ட் பாட்டமை மாற்றி அதோட டைரக்ஷனை சரியாக கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஸோ இமேஜஸ்ன்னு வச்சு பார்க்கும்போது ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்சஸை வச்சு தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கேர்ஃபுல்லாக பார்த்தோன்னா அது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் வாட்டர் இமேஜ் ஆஃப் அ கிவன் கிளாக். ஒரு கிளாக் கொடுத்து அந்த கிளாக்கோட வாட்டர் இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வச்சு பார்த்து இங்கே கீழே இருக்கிற
மினிட் ஹேண்ட் டைரக்ட் வெர்டிக்கலில் கீழே இருக்கிறது மேலே இருக்கணும். ஸோ அது இங்கே ஆப்ஷன் பி அண்டு டியில் இல்லை. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஏ அண்டு சியை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த அவர் ஹேண்ட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, ஆனால் ஆப்ஷன் சியில் ரைட் சைடில் இருக்குது, அதுவே வராது. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் ஏ. இங்கே 7 நியர்லி 7:13 இருக்கிறது, நமக்கு இங்கே 11 o'clock அப்படின்னு வருமா? ஸோ இதுதான் அதோட கரெக்டான வாட்டர் இமேஜ். இது உங்களுக்கு டவுட்டு, ஒருவேளை இது நமக்கு பார்த்தோன்னே எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த ட்ரிக்கை வச்சும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நம்ம மேலே என்ன ட்ரிக் பார்த்தோம், கொடுத்துருக்கிறது வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்கிறது less than 30 இருந்ததுன்னா நம்ம 1830 வச்சு இங்கே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த கரெக்ட் இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இதோட ரைட் அண்ட் ஓகே, வாட்டரில் ஒருத்தர் தண்ணி இருக்குது, தண்ணியில் அவங்களோட ஒரு பாயோட இமேஜ் உள்ளே தெரிகிற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அது எது சரியாக இருக்குது தப்பாக இருக்குங்கிறத பார்த்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்க்கணும். எல்லாமே பார்க்குறதுக்கு பாருங்கள், நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸை வச்சு தான் அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போது அதை என்ன பண்ணலாம், எப்படி பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு டக்குன்னு பார்த்தோன்னே எது நமக்கு தெரியுது, ஆக்சுவலாக பாய் வந்து ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கார். அப்போ ஸ்மைலிங் ஃபேஸ் கர்வ் இப்படி இருக்குன்னா நமக்கு வாட்டர் இமேஜில் இப்படி இருந்திருக்கணும். ஆனால் இந்த ஆப்ஷன் சியில் பாருங்கள் ஸ்மைல் இப்படி, அதை நம்ம பார்க்கும்போது அகைன் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாக இல்லாமல் சேட் ஃபேஸாக அந்த வாயோட கர்வ் வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து தப்பாக இருக்குது. அகைன் அடுத்து ரிமைனிங்கில் பார்த்தோன்னே வேறு எது தெரியுது, ஆப்ஷன் பியில் பாருங்கள் இந்த நெக் டிசைன் இருக்குது, அந்த பாயோட நெக் டிசைன் பாருங்கள் க்ரீன் கலரில் ஒரு வி ஷேப்பில் தான் இருக்கணும். ஆனால் அதோட வாட்டரில் தெரியும் போது அது ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியும் ஆன்சர் இல்லை. ரிமைனிங் இருக்கிற ஏ அண்டு டி எடுத்து பார்த்தோன்னா எது வேறு டிசைன்லேருந்து அவங்களோட கேப்பு, ஐப்ரோஸ், ஐபால்ஸ் ஆக்சுவலாக இவங்க எந்த பக்கம் பார்க்குற மாதிரி ரைட் சைட் பார்க்குற மாதிரி இருக்குது, அது சரியாக இருக்கானோ ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏலையும் சரியாக இருக்குது, பிலையும் சரியாக தான் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த நோஸோட இமேஜ் இப்படி இருக்கிறது. அப்போ நமக்கு அகைன் அது லெஃப்ட் சைடில் தான் இருந்திருக்கணும், ஆனால் ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா அது ரைட் சைடை பார்த்து இருக்குது, அந்த நோஸோட பொசிஷன் தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர் இல்லை, ஆப்ஷன் டி தான் கரெக்டான இமேஜ். ஸோ வாட்டர் இமேஜ்னு டைரெக்டாக சொல்லாமல் கரெக்டான இமேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்படி கேட்டாலும் நீங்கள் இது வாட்டர் இமேஜ் தான், அதை வச்சு நீங்கள் கரெக்டான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ மோரோவர் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்ததை வச்சு மிரர் இமேஜ் அண்ட் வாட்டர் இமேஜ் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, லாஸ்ட்டு ஒருவேளை கிளாக்காக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம், அதோட பொசிஷன்ஸை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுவே கிளாக்காக கொடுக்காம டேரெக்டாக டைம், லாஸ்ட் டைம் மாதிரி டைம் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா, வாட் இஸ் த வாட்டர் இமேஜ் ஆஃப் த கிளாக் ஷோயிங் த டைம் 4:44. அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அந்த ட்ரிக்கை ஒன்று வரைஞ்சி பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். ஆர்எஸ் நம்ம ஒரு ட்ரிக் பார்த்தோம் இல்லையா, 30 மினிட்ஸ்க்கு கம்மினா 1830 மைனஸ் பண்ணணும். அதுவே 30 மினிட்ஸ்க்கு அதிகமாக இருந்ததுன்னா 1790 மைனஸ் பண்ணணும்னு சொன்னோமா. அப்போ இங்கே நம்மளோட மினிட் வந்து 44, அப்போ 30க்கு அதிகமாக இருக்குது. அப்போ 1790 நம்ம கொடுத்துருக்கிற டைமை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 90ல் 44 போச்சுன்னா 46. அகைன் 17ல் 4 போனதுன்னா 13. ஸோ 13:46 இருக்குது.
இது ஒரு 24 hour டைமாக இருக்குது. அப்போ 1346 நம்ம 12 hours டைமாக மாற்றணுன்னா அது 146 இல்லையா? அப்போ கரெக்டான ஆன்சர் 146. இதை நீங்கள் இப்படி கால்குலேட் பண்ணியும் ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஒரு வேளை இது மறந்துருச்சு அப்படின்னா டயக்ராம் போட்டும் நீங்கள் இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ 444 இப்போ சம் அப்ராக்சிமேட்லி 4னா அவர் ஹேண்ட் வந்து 4லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். 44 மீன்ஸ் 45 ஆக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட மிரர் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா கீழே மேலே மட்டும்தான் இங்கே மாறணுமா? அப்போ இங்கே கீழே மேலேன்னு மாறிட்டு இங்கே 945னா அதுக்கு கொஞ்சம் கீழே இருக்குது, அதுவே கொஞ்சம் இங்கே மேலே இருக்கும். இதை இமேஜை வரைஞ்சி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை கால்குலேட் பண்ணலாம், ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ இங்கே 146 இருக்கா? ஆன்சர் அப்படி தான் வரும். ஸோ நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணாலும் அதோட ஆன்சர் சரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ வாட்டர் இமேஜுங்கிற டாபிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணுங்கள், இன்னும் கிளியர் ஆகிடும். தேங்க்யூ.